பண்ண angle bisector theorem. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர் என்ன செய்யும்னா சரி ஒரு இன்னொரு சைடை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போது இதனால் மேக்காக இதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னா இந்த கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கண்டிஷன்ஸ். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ கிவன் என்னென்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடிசி இன்டர்னல் பைசெக்டர். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்படி இருந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி வரைஞ்சிக்கணும். ஏபிசி ஓகேவா, வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் பைசெக்டர் வரைஞ்சாச்சு, டியில் மீட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஏபி பை ஏசி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏபி பை ஏசி இந்த சைடோட ரேஷியோ ஆங்கிளோட சைடோட ரேஷியோ வந்து இந்த சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். பியில் இருந்து பியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிடி பை சிடி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல்னு தெரியும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ரேஷியோஸ் இதை அப்படியே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பேரலல் லைன் வரைய போகிறேன். ஏபிக்கு பேரலாக இருக்கும் மாதிரி சிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேவா, ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. ஏபிக்கு பேரலாக இருக்குமே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் ஏடி, இந்த ஏடியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் த்ரூ சி அட் இ. இது ஆட்டோமேட்டிக்காக ஈயில் போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போது இங்கே ஒரு ஆங்கிள் மேக் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே பிக்சரில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிமிலாரிட்டி கொண்டு வர போகிறோம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் நமக்கு சில ரேஷியோஸ் வரும். ஸோ அந்த ரேஷியோ கான்செப்ட்டுக்காக நம்ம என்ன கொண்டு போகணும், சிமிலாரிட்டி கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன செய்கிறோன்னா ஆங்கிளை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணதுன்னா ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஒரு ரூல் இருக்குது. அதன்படி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா, அப்போ இதுவும் ஈக்குவல். ஆங்கிள் ஏஇசி இந்த ஆங்கிள் இஏபி அல்லது பிஏஇ இது ரெண்டுமே ஈக்குவல். இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணுறது. டூ parallel lines cut by a transversal make a alternate angles are equal. அது நெக்ஸ்ட்டு ஏசிஇ அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம், ரெண்டு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். இது ரெண்டு சைடு எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்றதுனால இங்கேயும் என்னது ஆல்ரெடி இதுவும் ஈக்குவல் அப்படின்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆங்கிள் பைசெக்டர்னால் இங்கே 30 இங்கே 30 இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்ன சொன்னோம், இது 30னா இங்கேயும் 30 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னால ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஏசி ஈக்குவல் டு சிஇ அப்படின்றத ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு வந்து சிமிலாரிட்டி கொண்டு வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. சரி, இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ இது 30 இருக்குது, இது ஒரு 40 இருக்குது, இல்லாட்டி ஒரு 70 இருக்குது சம்திங். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏஏ சிமிலாரிட்டின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலராக இருக்கும். ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிமிலாரிட்டி படி நமக்கு என்ன வரும்னா ஏபி பை சைட்ஸ் எல்லாமே வந்து ரேஷியோஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ இதோட ரேஷியோ ஏபி வந்து சிஇ, ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூல் படி AA ரூல் படி நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா சிஇ அப்படின்றது ஏசிக்கு ஈக்குவல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வி ரீப்ளேஸ் இட் CE by AC. So hence we proved.